எங்களுடைய மக்கள் இந்த பொழுதுபோக்கு மையமாக இதில் பொழுதுபோக்கை கழிப்பதற்கு உண்மையில் பாரி ஆச்சத்தோடு இருக்காருங்க. இப்போ எங்களுக்கு சொந்தமான இந்த மதிலில் தான் அவங்களுடைய உள்ளாடைகள் தொடக்கம் அனைத்து ஆடைகள் அனைத்தும் எங்களுடைய வேலியில தான் தொங்க போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே குறுக்கமடுத்து மக்களுக்கு தேவையான எங்களுடைய பிரதேசக்கு சொந்தமான இந்த நிலப்பரப்பும் எங்களுடைய சிறுவர் பூங்காவும் காலகாலமாக எங்களுடைய குறுக்கமட மக்கள் அவர்களுடைய பொழுதுபோக்கு இடமாக இதை தொடர்ச்சியாக பேணி வந்தார்கள். இங்கு இன்றைய திடீரென்று என்னுடன் குறுக்கமடுத்து மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிட வந்தேன். உண்மையிலே இது பாரிய ஒரு பாதுகாப்பு வலயமாக ஆக்கப்பட்டுள்ளது. இந்த குறுக்கமடத்து இந்த சிறுவர்கள் பெரியோர்கள் வரை அவர்களுடைய நேரத்தை கழிக்கின்ற வகையில் இந்த பொழுதுபோக்கு இந்த சில்ட்ரன் பார்க்க சுற்று வர பாரிய ஒரு ஆர்மி கேம்போடு சேர்ந்து பாரிய அச்சத்தோடு தான் இந்த சூழல் இருக்கிறது. குறுக்கமடத்து மக்கள் உண்மையிலேயே பாரிய அசௌகரியங்களை தொடர்ச்சியான முறையில் எதிர்நோக்குகிறார்ன்றது பார்க்கும்பொழுதே தெரிகிறது. வளர்ச்சி பாருங்கள், எங்களுக்கு சொந்தமான மண்மீது நிலையை பற்றி பிரதேசத்துக்கு சொந்தமான இந்த இடமும் இந்த சில்ட்ரம்பாக்கும் எந்த வகையில் ஒரு பேணி பாதுகாக்க முடியாத நிலையில் துப்பாக்கிய நிலையில் இருக்கிறது. ஒவ்வொரு இதில் எங்களுடைய மக்கள் இந்த பொழுதுபோக்கு மையமாக இதில் பொழுதுபோக்கை கழிப்பதற்கு உண்மையில் பாரி ஆச்சத்தோடு இருக்கிறார்கள். காரணம் பக்கத்தில் ஆமிக்கம் இருக்கிறதால இதை உடனடியாக இந்த அரசாங்கம் கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த ஆமிக்கம்பை நீக்க வேண்டும். இதை நாங்கள் மீண்டும் இதை பராமரிக்க வேண்டும். இதற்கு உண்மையில் இந்த எங்களுக்கு சொந்தமான இந்த பொழுதுபோக்கு சிறுவர் பூங்காவை மீளவும் திருத்தி இதுக்குரிய பணத்தை செலவழித்தாலும் கூட இதுக்குள்ள அந்த மக்கள் இதில் இந்த நன்மை அடைய போவது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமில்லாத விடயம். காரணம் பக்கத்திலே ஆமிக்கையும் பாருங்கள், இப்போ எங்களுக்கு சொந்தமான இந்த மதிலில் தான் அவங்களுடைய உள்ளாடைகள் தொடக்கம் அனைத்து ஆடைகள் அனைத்தும் அவர்களுடைய ஆடைகள் அனைத்தும் எங்களுடைய வேலியில் தான் தொங்க போட்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி வெட்ட வழியாக இருக்கக்குள்ள எங்களுடைய மக்கள் எப்படி பாதுகாப்பை இதில் அவங்களுடைய பொழுதுபோக்கை கழிப்பார்கள். இதுக்கு இந்த அரசாங்கம் உண்மையிலேயே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த எடுக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய மக்களை அனைவரையும் ஒன்று திரட்டி இதுக்குரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிப்போம். இல்லை இந்த மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. மக்களாகி நாங்கள் எங்களுக்கு தேவையான எங்களோட சொத்துக்குள்ளே இப்படி இனி யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக 2009க்கு பிறகு எங்களுடைய யுத்தம் மௌனித்ததுக்கு பிற்பாடு இது தேவையற்ற விஷயம். இந்த ஆமிக்கம் இருக்கிறது ஒரு புலியான ஒரு எங்களோட மக்களுக்கு திரும்ப அச்சத்தை ஊட்டுகிறது. இதுக்கு இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு இதை நீக்கி தர வேண்டும். இதை உடனடியாக எங்களோட குறுக்கமடுத்து மக்களுக்கு சில நாட்களுக்குள்ள இதை உடனடியாக செய்து இதுக்குரிய அனைத்து வசதிகளும் செஞ்சு இந்த குறுக்கமடுத்து மக்களுக்கு நான் மீண்டும் கையளிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம்.